ஹாய்ங்க. ஒரு ஆஃப்டர்நூன் vlog பார்க்கலாங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சிருந்த கண்டெய்னர் அப்படியே தீந்துருச்சுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம். அதனால அத அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வாஷ் பண்ணி அப்படியே வெயில்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேங்க. அப்படியே வெயில்ல காய வச்சுட்டு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேட்ஸ் வந்து பால்ல ஊற வச்சிருந்தேங்க டேட்ஸ் கேக்காக. இந்த டேட்ஸ் கேக் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. அதுக்கான லிங்க்கும் நான் கீழ குடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. இந்த டேட்ஸ் கேக்கோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைதா இல்லைங்க. ராகி மாவும், கோதுமை மாவும் வச்சு பண்ணுறதுங்க. டேட்ஸில் இருக்க அந்த ஒரு ஸ்வீட்னஸ் மட்டும் தான் இந்த கேக்கான ஸ்வீட்னஸேங்க. பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டுங்க. அப்படியே வந்து பூஜை ரூமுக்கு தேவையாச்சு. பூஜை ரூம்லாம் டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு, சாயந்தரம் வந்து தீபம் பற்ற வைக்கிறதுக்காக எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேங்க. கேக் பேக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா கிளாஸ் கண்டெய்னர்லாம் வெயில்ல காய வச்சிருந்தேன் இல்லைங்களா? அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துங்க. இந்த மாதிரி லிட்ல உள்ள எல்லாம் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்குங்க.